அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல இன்றைக்கு நம்ம பார்க்கப்படுறது நம்முடைய நீட் சிலபஸ்ல 14வது அலகு, அதாவது மின்காந்த தூண்டலும் மாடுதிசை மின்னோட்டமும். ஆங்கிலத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிற பாடத்துல இருந்து நம்ம ஒரு கேள்வி, ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான் பார்க்க போறோம். நம்ம கஷ்டமான கேள்வியிலேயே பார்த்துட்டு கடைசியில ரொம்ப எளிமையான கேள்வியில மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா, அதுக்காக அதை பார்த்துருக்கோம். ஒரு லட்சிய மின்மாற்றியின் ஐடியல் டிரான்ஸ்பார்மர் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். லட்சிய மின்மாற்றியின் சுருள் விகிதம் NP/NS = 1/2 எனில் VS/VP எனும் விகிதம் எவ்வளவு? 1:2, 2:1, 1:1, 1:4 என்று 4 தெரிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கேள்வி 2024ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு எளிமையான கேள்வி. சரியா? அப்ப குறியீடுகள் வழக்கமான பொருட்களை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லும் போது, அப்ப VS/VP, VS/VP னா VS/VP ரெண்டு ஒன்று தானே. அதுக்கு ஃபார்முலா என்னன்னு சொன்னா NS/NP. அந்த வழக்கமான பொருட்கள் என்ன சார்? VS என்பது துணை சுருளுக்கு இடையில் மின்னழுத்தம், PP முதன்மை சுருளுக்கு இடையில் மின்னழுத்தம், NS துணை சுருளில் சுற்றுகள் எண்ணிக்கை, NP முதன்மை சுருளில் சுற்றுகள் எண்ணிக்கை. ஆனா நமக்கு கணக்குல இங்க ஃபார்முலா என்ன கொடுத்திருக்காங்க? VS/VP. அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அது ஃபார்முலா என்னது? NS/NP. ஆனா கணக்குல கொடுத்துட்டு என்ன கொடுத்திருக்காங்க? NP/NS. அப்ப கணக்கின்படி NP/NS = 1/2ன்னா NS/NP எப்படி சார்? தலைமாத்தி போட்டுருங்க, 2/1. சோ 2/1ன்னா 2 அர்த்தம், அல்லது 2:1 அப்படி சொல்லலாம் சார், இல்லையா? அப்ப VS/VP = 2/1. அப்ப VS/VP = 2:1. இதுதான் அந்த விகிதம். ஓகேயா? சரி, ரொம்ப எளிமையான கணக்கு, கொஞ்சம் கவனமாக போடுறது. அங்கேயும் 1/2 தானே போட்டிருக்காங்க, இதுவும் 1:2 தான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஓகேயா? ஏன்னா அங்க கொடுத்த NPS NP/NS, நமக்கு கணக்குல NS/NP அப்படியே மாற்றிடுறது. ஓகேயா? சரி, ஆக இதுவரைக்கும் நம்ம இந்த மின்காந்த தூண்டலும் மாடுதிசை மின்னோட்டம் மற்றும் மாடுதிசை மின்னோட்டம் அப்படிங்கிற நம்முடைய நீட் சிலபஸினுடைய 14வது அலகில் நம்ம 16 கேள்விகள் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். அடுத்த காணொளியில் மின்காந்த அலைகள் என்று சொல்லக்கூடிய 15வது அலகில் சில கேள்விகள் பார்க்க தொடங்குவோம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.